ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஃபேர் டீலிமிட்டேஷன் இவ்வளோ அவசர கதியில தமிழ்நாடு அரசாங்கம் முன்னெடுக்கிறதுக்கான அவசியம் என்னன்றது தான் பெரிய கொஸ்டின். ஏன்னா டீலிமிட்டேஷன் அப்படின்ற மாடலுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரியான மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க, ஓகேங்களா? டீலிமிட்டேஷன் விஷயத்துக்கு வந்து எடுத்து செய்யறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ஃபார்முலா என்ன, பாலிசி என்ன, இது எப்படி வழி நடத்தி செல்ல போகிறாங்க அப்படின்றது எதுவுமே வரையறையே இல்லை. எனக்கு என்ன கைட்லைனும் இல்லை, பாலிசியும் இல்லை. அதுதான் என்னோட முதல் கொஸ்டினே. இது இல்லாமல் ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த அளவுக்கு பதறி இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு விஷயங்கள் இது மாதிரி செய்கிறச்ச முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்ன, அதுமாதிரி முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பாலிசியில் இந்த லிமிட்டேஷனுக்கு என்னென்ன பாலிசிஸ் வருது, தொகுதி வரையறைகள் எப்படி பண்ணுறோம், என்ன செய்கிறோம், அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் காய்களை நகர்த்தணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்பவும் முக்கியமான விஷயங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ஒன்றும் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கைட்லைன் கொடுக்க முடியாமல், அதாவது ஃபேக் நியூஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வதந்தி அடிப்படையில், அதாவது இல்லாட்டி ஒரு அசஸ்மெண்ட் அடிப்படையில் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணமாகிடும். நான் உங்களுக்கு ஒன்று கூட சொல்கிறேன், டெமோக்ரஸின்னு சொல்கிறீங்க. உண்மையிலே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த தொகுதி வரைக்கு அகைன்ஸ்டாக தமிழ்நாடு சிஎம் வந்து 7 ஸ்டேட்டை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு 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 ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய ஃபேர் டீலை கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாதிரி விஷயத்த நினச்சா, மோடி கவர்மெண்ட் நினச்சா இந்த மீட்டிங்கை நடக்காமே தடுத்துருக்கலாமே. ஏன் இது தமிழ்நாடு கவர்னருக்கு தெரியாதா, இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கு தெரியாதா, இல்லாட்டி அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரிக்கு இந்த விஷயம் தெரியாதா? ஸோ இட்ஸ் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மீட்டிங் நடத்துறதுக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் 356 ஆர்டிக்கலை மோடி கவர்மெண்ட் எந்த ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாகவும் யூஸ் பண்ணல. தமிழ்நாடு பிஜேபியும் சரி, இந்தியன் பிஜேபியே வந்து மோடி கவர்மெண்ட்டும் சரி, அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சியிலையும் 356 ஆர்டிக்கலை வந்து எந்த அரசாங்கத்துக்கு அகெயின்ஸ்டாகவும் யூஸ் பண்ணலை. காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் 2 வாட்டி தமிழ்நாட்டுக்கு அகைன்ஸ்டாக பாஸ் பண்ணி ஆட்சி கலைச்சிருக்காங்க. இது வந்து உண்மையிலே இந்த பாயிண்ட்டை நம்ம விட்டு நோக்கணும். இந்திய நாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழனுக்கு முதல்ல என்ன கேட்டால் இந்தியன், தென் தமிழன், இதான் பாயிண்ட். நான் ஒன்று சொல்கிறேன், 39 தொகுதி வந்து கம்மி பண்ணக்கூடாது அப்படின்ற மாற்று கருத்து எனக்கும் உண்மையிலே இல்லை, ஒவ்வொரு தமிழனுக்கும் இல்லை. தமிழனோட உரிமையை கண்டிப்பாக பெறணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஒரு மாடல் எடுக்கிறோம், ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்த மாடலுக்கு வந்து கரெக்டான பாலிசிஸ் இருக்கணும். இப்போ நீங்களே ஒரு அபிப்பிராயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு 10 தொகுதி கம்மி ஆகுதுன்னு சொல்கிறீங்கன்னா நீங்களே ஐடியா எடுத்து கொடுக்குறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று, ஒரு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப பொறுப்போடு கையாளணும் அப்படின்னு தான் முதல் கொஸ்டின். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 வருஷமா மோடி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் கோடி ஃபண்டு வந்து எப்படி யூஸ் பண்ணிக்காங்கன்னா, ரோடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட்டு, அப்புறமா எனக்கு தெரிஞ்சு நேற்று நிர்மலா சீதாராமன் பேசின விஷயத்திலே கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்றதுல பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. மோடிஜி வந்து ஆன்டி தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிற ப்ரொஜெக்ஷன்ஸில் அவங்க சொன்னதை பார்த்தா, ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமில் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ், அப்புறமா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கம்பெனிஸ், அப்புறமா ஆக்ரோ ப்ராடக்ட், எனக்கு தெரிஞ்சு ஆச்சி மசாலா 200 கோடி கிராண்ட் ஃபண்டே வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. ஈவன் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம், அதில் கூட 9 லட்சம் வீடுகள் கட்டி தரப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி விஷயம் தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளோ நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒதுக்கப்பட்டது உங்களுக்கே தெரியும். கடந்த 10 வருஷமா மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு எம்பி கூட தமிழ்நாட்டுக்கு வரல. போன வாட்டி கூட ஓபிஎஸோட சன் அவர் வந்தார், இந்த வாட்டி அது கூட இல்லை.
39 எம்பிஸ் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ விஷயங்கள் மோடி கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் காரிடார் வேணும்னு ஒரு எம்பி யாராவது கேட்டிங்களா? தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பி கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து எதாவது கேட்டிங்களா? அப்போ ஆனால் இப்போ உங்களுக்கு தொகுதி முறையில் உங்களுக்கு எம்பி சீட்டு கம்மியாகுதுன்னு சொல்லும் போது மட்டும் உங்களால் ஒரு 7 ஸ்டேட்டோடைய சிஎம்ஐ கோஆர்டினேட் பண்ண முடியும் போது தமிழ்நாட்டோட தாரிக உரிமை காவிரியில் வந்து இப்போ மேகதாதுல வந்து நான் டேம் கட்ட போகிறேன்னு ஒத்த கால் நிற்கிற டிகே சிவகுமார் கிட்ட பேச முடியுது. பினராயி விஜயன் கிட்ட இருந்து அதாவது மைன்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. மெடிக்கல் வேஸ்ட் எல்லாமே இங்கே டம்பி ஆடு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களால் முன்னெடுத்து கேட்கறது பண்ண முடியல. முல்லை பெரியார் நிதி விஷயத்த நீங்கள் இந்த மாதிரி கோஆர்டினேஷன் மீட்டிங் போடலை அப்படின்னு உண்மையிலே ஜெயக்குமார் சார் டிஎம்கேலேருந்து கேட்ட கேள்விகள் எல்லாமே கரெக்டாக தானே தெரியுது. அப்போது உங்களால் ஒரு மெக்கானைசேஷன் உங்களால் வேலை செய்ய முடியுது. ஆனால் அதை மறைக்கிறதுக்கு நீங்கள் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க? இதுதான் வந்து மேஜர் கொஸ்டினாக இருக்குது. டீலிமிட்டேஷனுக்கு ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கமிட்டியோ ஒரு பாலிசியோ டிசைனோ எதுவுமே பண்ணதுக்கு முன்னாடியே இவங்க வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும். அப்போ இது எப்படி இருக்குன்னா டெல்லியில் ஒரு பார்லிமெண்ட் இருக்கிற மாதிரி இவங்க ஒரு ஷேடோ பார்லிமெண்ட்டு ரெடி பண்ணுவாங்கன்ற மாதிரி தோணுது. இது எப்படின்னா இந்தியாவோட பெரிய ஸ்ட்ரென்த்து ஈவன் டிஎம்கேவோட பெரிய இதுவே மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படி தான் சொல்லுவாங்க. உண்மையிலே கலைஞருடைய ராஜதந்திரமான சுதந்திரத்தை வந்து எல்லா எல்லா முதல்வரும் கொடியேற்றலான்ற உரிமையை வாங்கி கொடுத்தது வந்து உண்மையிலே கலைஞர் தான். நான் ஒன்று சொல்கிறேன், கலைஞரின் மகன் மு.க. ஸ்டாலின் உண்மையிலே ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸ் நேற்று பண்ண ஸ்ட்ராட்டஜி கரெக்டு. ஆனால் மத்திய அரசாங்கத்தோடைய தயவு இல்லாமல் மத்திய அரசாங்கத்தோடைய ஒரு உறுதுணையும் இல்லாமல் நீங்கள் எப்படி ரோடு போடுவீங்க, உங்களோட போர்ட் டெவலப்மெண்ட் ஒர்க் எப்படி நடக்கும், மெட்ரோ ரயிலுக்கு இவ்வளோ ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் தமிழ்நாட்டில் எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ரெடியாக இருக்காங்களா? நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் ஏதாவது கேட்டு இது வரைக்கும் நமக்கு வராமல் இருந்திருக்கா? மும்முலை கொள்கையும் இப்போ இந்த டீலிமிட்டேஷன் ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒர்க்கும் வந்து இவங்க ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மக்களை திசை திருப்பத்துக்கு மாதிரி இருக்குது. அதாவது எப்படின்னா இப்போ வந்து இப்போ 1000 கோடி ஊழல் டாஸ்மாக் ஊழலும் அது இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, இடிஓ ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, 5000 கோடியை தாண்டி போகுது, 5000 கோடியை தாண்டி போகுது. அப்படின்ற போது 5000 கோடி ஊழலை வந்து மறைக்கிறதுக்கோ இல்லாட்டி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே இப்போ இவங்க இடி வந்து இண்டிபெண்ட் பாடி, இஸ் நாட் அன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது, ஓகேங்களா? இப்போ அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 25ஆம் தேதியோ 27ஆம் தேதியோ பெரிய ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னா இப்போ ஃபேர் டிமினிட்டேஷனில் ஸ்டாலின் வந்து மோடிக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணனால தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு வந்து இந்த 7 ஸ்டேட்டோடைய இதுவும் வந்து அவங்களுக்கு ஒத்துமையாக இருப்பாங்களா? இதில் ஒன்றும் பெரிய கூத்து என்னன்னா, ஒன்றும் காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்னன்றது இது வரைக்கும் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ கார்கேவோ ஒன்றும் டிக்ளரேஷன் கொடுக்கல ஃபார் டீலிமிட்டேஷன். டிகே சிவகுமார் கர்நாடகா கோசம் தான் பேசியிருக்காரே தவிர, கர்நாடகா காங்கிரஸ் கோசம் தான் பேசியிருக்காங்களே தவிர இது வரைக்கும் டீலிமிட்டேஷனுக்கு உண்டான தொகுதி முறை வரைக்கும் ஏன் என்ன ஏதுன்றது இது வரைக்கும் காட்டலை. இப்போ லாஸ்ட் இந்த 1 மந்த்தாக சில விஷயங்கள் மக்களுடைய விஷயத்தை, ஏன்னா இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது ரூன்ற விஷயம், ரூபாய் ரூ அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறது வந்து ரூபாய்ன்றது வந்து இந்தியன். இப்போ விட்ட தமிழ்நாட்டில் வந்து இந்தியா ரூபாய் செல்லாதுன்னு ஸ்டாலின் சொல்லிவிடாரு பொழுது அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கா. ஒன்றும் அந்த பவர் அந்த கெப்பாசிட்டி இவங்களுக்குலாம் இல்லைங்க. இதுதான் பாயிண்ட். அடுத்தது இந்த மாதிரியான விஷயங்கள் திசை திருப்புற விஷயங்கள் நிறைய நடக்குது, அதுதான் பார்க்குறோம். அப்போது இப்போ நடக்கிற டாஸ்மாக் ஊழல், ஏன்னா ஒரு கட்டத்தில் அரசாங்கமே டாஸ்மாக்லேருந்து வர வருவாயால் தான் நடக்குது அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கும் போது இதில் கலெக்ட் ஆகிற ஃபண்டு எதுவுமே கவர்மெண்ட்டோட கஜானாவை போய் நிரப்பலைன்னா அப்போ இந்த கஜானா எந்த ஃபேமிலிக்கு போகுது, யாருக்கு போகுது? அப்போ அந்த ஃபண்டு இல்லாதனால எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ தேவையான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எடுத்து செய்யலாமே. இப்போ ஈவன் ஜாக்டோ ஜியோ கூட தமிழ்நாடு பட்ஜெட்டை அகைன்ஸ்டாக பேசுகிறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய பென்ஷன் திட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. திருப்பி சொல்கிறேங்க, கலைஞரோட அப்ரோச்
அண்ட் ஸ்டாலினோட அப்ரோச் அப்படின்னு நீங்கள் பார்க்குறச்ச இந்த நேரத்தில் உண்மையிலே கலைஞர் உயிரோடு இருந்திருந்தால் மேபி மந்திரி சபையிலே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 4-5 மினிஸ்டர்ஸ் வந்து நெகோசியேஷன் கெப்பாசிட்டியில் உண்மையிலே வந்துருப்பாருங்க. அந்த விஷயத்த உண்மையிலே ஸ்டாலின் தவறு விட்டால் தான் சொல்லணும். கொரோனா டைமில் மட்டும் இந்தியா மோடி கையில் இல்லாமல் வேற யாராவது கவர்மெண்ட் கையில் இருந்ததுன்னா கொரோனாக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு 2020 2017க்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தானோடையும் இந்தியா ஸ்ரீலங்காவோடையும் இந்தியா ஒரு பங்களாதேஷோடு போட்டி போட்ட நாடு போய் இப்போ இந்தியா US கூடவும் ஜெர்மன் கூடவும் இந்தியா பிரான்ஸ் போன்ற கண்ட்ரி கூடவும் போட்டி ஒரு அளவுக்கு பெரிய லெவலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த 4 வருஷமா பாகிஸ்தானோட நிலைமை எப்படி இருக்குது, ஸ்ரீலங்காவோட நிலைமை எப்படி இருக்குது, பங்களாதேஷோட நிலைமை எப்படி இருக்குது, இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்குன்றது பாருங்க. உண்மையிலே நான் ஒன்றும் சீரியஸாக சொல்கிறேன், பிஜேபி ஆளுகின்ற இந்திய அரசாங்கம் ஆற்றல் மிக்க அரசாங்கம். இன்னொன்று அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம ஒரு கரெக்டான அப்ரோச்சில் போய் அப்ரோச் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக எதுவுமே தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ கரெக்டான வேல கரெக்டான அப்ரோச்சில் போய் சார் உங்ககிட்ட நான் வேலை ஆகணும்னா உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக பேசி வேலையை சாதிக்கு தான் சார் அப்ரோச்சு. இதுனா உங்கள் அப்பா வீட்டு காசா, இது யார் காசு அப்படின்னு எங்கே கேட்டாலும் இப்போ உங்ககிட்டே வந்து யாராவது கேட்டால் கூட நீங்களே ஃபண்டு தர மாட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே வந்து இப்போது ஆன்டி டிஎம்கே கவர்மெண்ட்டை பற்றி யாராவது எதாவது பேசுகிறாங்கன்னா யாராலுமே கண்டிப்பாக பண்ண முடியாது, இவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 7 ஸ்டேட்டை பண்ணி இது பண்ணுறதுக்கு ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மோடி கவர்மெண்ட் அலோவ் பண்ணிக்கிட்டுனா அதுவே பாராட்டத்தக்க விஷயம் தானே. நான் திருப்பி சொல்கிறேன், மக்கள் மத்தியில் ஒரு வதந்தியான தப்பான நியூஸை பரப்பி அவங்களுக்குள்ள ஒரு பரபரப்பை ஏற்படுத்தாதீங்க. தேசியம் முக்கியம், அதை விட தமிழ்நாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம், தமிழ்நாடோட வளர்ச்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லைங்க. மோடி கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு செய்யலைன்னு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொன்னால் இனிமேல் அது வந்து கண்டிப்பாக எடுபடாது. இன்னொன்று அந்த மும்மொழி கான்செப்ட், இந்தி திணிப்பு அதெல்லாம் வந்து மேபி 1960s வேணால் ஒர்க் அவுட் ஆகும். இப்போவே சர்க்காரியா கமிஷனில் கலைஞர் வந்து அந்த அரிசி மூட்டை 1000 அரிசி மூட்டை சர்க்கரை இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சர்க்கரையை அந்த 1000 மூட்டை எங்கே போச்சு போட்டு கரையான் சாப்பிட்டுச்சின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து இனிமேல் சொன்னால் எடுபடாது. ஏன்னா அந்த 1000 மூட்டை எறும்பு வந்து எவ்வளோ எறும்பு உள்ளே போனால் அந்த 1000 மூட்டை ஒரு மூட்டைக்கு எவ்வளோ எறும்பு மேய்ச்சா அந்த ஒரு மூட்டை காலி ஆகும் அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க்கு. அதேமாரி எவ்வளோ கரையான்னு இருந்தால் அந்த மூட்டைகள் சாப்பிடும். இப்படிலாம் வந்து ரொம்ப லாஜிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இந்த லாஜிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் மக்கள் வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன்ற விஷயத்த டிஎம்கே கவர்மெண்ட், அதாவது டிஎம்கே கவர்மெண்ட்டோட தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில் எடுத்ததுக்கு காரணம் இன்னும் 4 நாள் 5 நாளில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லேருந்து டாஸ்மாக் சம்பந்தமாக மிகப்பெரிய விஷயங்கள் முன்னெடுப்புகள் இருக்கும். அப்போது அந்த முன்னெடுப்புகள் இருக்கச்ச இவங்க டீலிமிட்டேஷனுக்கு அகைன்ஸ்டாக இவங்க பண்ணாங்க, அதுக்கோசம் தான் நாங்கள் வந்து இதுக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதுதான் வந்து எங்களோட கருத்து.